இந்த மகாலட்சுமிக்கு கல்வி செல்வம் கை கொடுத்த காரணத்தால் தமிழில் 99 மார்க் பெற்றிருக்கிறார். இவரை இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் மனதார பாராட்டுகின்றோம். அவருக்கு சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் 5000 ரூபாயை அளிக்கின்றோம். நன்றி. இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த பெண் சொர்ணாதேவி என்ற இந்த பெண் சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் நிகழ்ச்சியிலே திருச்செங்கோட்டில் பேசுனது. இந்த பொண்ணு வயக்காட்டு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு படிக்குது. இந்த பெண்ணுடைய படிப்புதவிக்காக கோத்தகிரியில் இருக்கக்கூடிய சேவாலயம் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த பெண்ணின் படிப்புக்காக நிதி உதவியாக 5000 ரூபாய் அளிக்கிறார்கள். கொடுங்க. சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திலே பொள்ளாச்சியிலே அகிலா என்ற ஒரு இளம் பெண் பேசினார். இந்த ஏழை எளிய மக்களுக்கு நான் சமூக சேவை செய்வேன் என்று இந்த பெண் மனதார பேசினார். ஆனால் அந்த பெண் வாழ்க்கையிலே படிப்பதற்கு எந்த உதவியும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அவருடைய படிப்புதவிக்காக இதே சேவாலய அமைப்பை சார்ந்த இவர்கள் 5000 ரூபாயை இந்த அகிலாவின் படிப்பு உதவிக்காக இங்கே பெற்றுக்கொள்ளும். கரூரிலே ஒரு புதிய தலைப்பு, மனிதனுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. அச்சனையை சந்திக்காதவன் ஆண்டவரும் இல்லை, பிரச்சனையை சந்திக்காதவன் மனிதனும் இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனை யாரால் யாருக்கு பிரச்சனை? ஒரு ஆணால் பெண்ணுக்குத்தான் பிரச்சனை என்று சிலரும், இல்லை பெண்ணால் தான் ஆணுக்கு பிரச்சனை என்றும், இல்லை இல்லை பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை என்று சிலரும், இல்லை ஒரு ஆணால் இன்னொரு ஆணுக்கு பிரச்சனை என்றும், யாராலையும் யாருக்கும் பிரச்சனை இல்லை சார். அவங்களே அவங்களுடைய பிரச்சனை, அவங்களே அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் என்று சிலரும் இங்கே வாதாட இருக்கிறார்கள். சாதிக்கிற மகனை ஆதிக்கம் செய்கிற அப்பா, சொத்துக்காகவே கொலை வரைக்கும் போகிற அண்ணன் தம்பி, பரம்பரையாக பகையை வளர்க்குற பங்காளி, கூட இருந்தே காலி பண்ணுற நண்பர்கள். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் ஆம்பளை. இதில் இருக்கிற ஆண்னால தான் இன்னொரு ஆணுக்கே பிரச்சனை வருது. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கேன் சார். முதுகுக்கு பின்னால் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும், அது தட்டி கொடுப்பதா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆனால் நிறைய அப்பாக்கள் தன்னுடைய மகனுடைய முதுகை தட்டி கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறது இல்லை, அதை ஒரு அடிக்கிற இடமா வச்சிருக்கிறாங்க. மகன்லாம் இப்போ ஹாஸ்டலில் இருந்துட்டு அப்பாவுக்கு என்ன எழுதுறான்னா, அப்பா பணமறிய ஆவல், செலவுக்கு ரூபாய் 1000 ரூபாய் அனுப்பி நீங்கள் தான் என் அப்பா என்பதை நிரூபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் எழுதுறான். ஏன் ஹாஸ்டலுக்கு வெறுத்து போறான்னா, அப்பாவுடைய சாயல்ல தன்னுடைய மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அப்பாவுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரே, அது ரொம்ப தப்பு சார். சமுதாயத்துல இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எப்பவும் சரி ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை ஈஸியாக வெளியில் தெரிஞ்சு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏங்க வந்திருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆம்பளை பிறந்து வளர்ந்து பெரியவனாகி அவன் காதலிச்சோ காதலிக்காமலோ கல்யாணத்தை பண்ணி கட்டையில் சுடுகாடு ஓவரையில் இந்த பொம்பளைங்கனாலதான் இந்த ஆம்பளைகளுக்கே பிரச்சனை. காதல் கடிதம் கொடுத்து விடுறாங்கல்ல, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மூலமாக ஒரு காதல் கடிதம் கொடுத்து விட்டானாலே அவுட்டுன்னு அர்த்தம். இவன் லெட்டரை வாங்கிட்டு போய் இவன் கையெழுத்தை போட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறான். கல்யாணம் பண்ணி ஒருத்தன் மாப்பிள்ளையா இருக்கிறான், மாப்பிள்ளைக்கு ஒருத்தன் நண்பன் வாழ்த்த போறேன் ஒரு வாழ்த்து மடலை கொண்டு போய் மாப்பிள்ளையிட்ட கொடுத்தான். மாப்பிள்ளைக்கு தலையெல்லாம் சுத்திக்கிட்டு அவனுக்கு மயக்கமே வந்துருச்சு. வாழ்த்து மடலில் என்ன கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? பகவத்கீதை எழுதி கொண்டு போய் கொடுத்தான். கல்யாணம் ஆகி அப்பதான் வந்து தாலி கட்டி முடிச்ச நண்பன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். படிச்சு பார்த்தான் அந்த நண்பன் அந்த வாழ்த்து மடலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். சரி, அடுத்து மாப்பிள்ளை படிக்கிறான். எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுடைய ஆகிறது. அப்படியே வெறுத்து போய் மயக்கமே வந்து அடுத்த வரி படிக்கிறான். அது நாளை வேறொருவனுடைய ஆகிறது. எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சனையை பண்றாங்க. மனைவியோட சண்டையாடா, மனைவியோட கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீ வாடா கொஞ்சம் தீர்த்து வைடான்னா அவன் என்ன சொல்லணும்? கொண்டு போயா தீர்த்து வைக்கணுமா இல்லையா?
அவன் என்ன சொல்றான், எப்படி மாப்பிள்ளை இப்படி ஒரே ஒய்ஃபோடைய 10 இயர்ஸ் வாழ்ற அப்படின்னு கேட்குறான். உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறாங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்குறான். இப்போ ஒரு நண்பன் வந்து ஒருத்தனை கெடுக்கிறதுக்காக எப்போ என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு நண்பன் கிடைக்கிறான். அப்பாவா இருந்து மகனை கெடுக்கிறான், நண்பனா இருந்து இன்னொரு நண்பனை கெடுக்கிறான். இப்படி ஒரு ஆணால இன்னொரு ஆணுக்கு தான் பிரச்சனை. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை எப்படி சமாளித்து வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்றதான் நான் சொல்ல வந்திருக்கேன். உன்னுடைய மனசுல இருக்கிற ஈகோவை விட்டு தள்ளு, பிரச்சனை தன்னால போயிடுங்க. தான்ற அகங்காரத்தை விட்டு தள்ளு. இப்ப விஞ்ஞானம் சொல்லுது, ரத்தத்துல கொழுப்படைச்சு அதனால நெஞ்சு வலி வந்து சாகிறவங்களை விட பிரச்சனைகளை மனசுல போட்டு போட்டு அழுத்திட்டு இருக்கிறதுனாலதான் சாவு அதிகமா வருதான். இதழ்களில் புன்னகை இருந்தால் இதயங்களில் ஏது பகைன்னு சொன்னார் ஒரு கவிஞர். அதனால பகை உணர்ச்சியை வளர்த்துக்காதீங்க, தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்து கொள்ளுங்க. பிரச்சனைகளை எதிர்நோக்குங்க, பயந்துகிட்டு ஓடாதீங்க. ஓடுனீங்கன்னா அது உங்களை துரத்திக்கிட்டு தான் வரும். எனக்கு இப்போ கல்யாணமாகி ஒரு 8 மாதந்தே ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு செல்லமாக ஒரு பேர் வைக்கணும்னு அம்மு குட்டின்னு பேர் வச்சேன். அது 2 மாசமா என்னை மாமா மாமானே கூப்பிட்டுட்டு இருந்தது. கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அம்மு உனக்கு செல்லமா அம்மு குட்டின்னு பேர் வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது செல்லமா வச்சிருக்கியான்னு கேட்டேன். போங்க மாமா சொன்னா திட்டுவீங்க அப்படின்ச்சு. பரவாயில்ல சொல்லு அம்மு அப்படின்னு. வேண்டாங்க மாமாச்சு. சொல்லு, நான் உனக்கு அம்மு குட்டின்னு வச்சிருக்கேன், நீ எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? நான் கருவா குட்டின்னு வச்சிருக்கேன். ஆம்பளைகளை இப்படி மட்டம் தட்டி பேசுற பொம்பளைனாலதாயா அன்னைக்கு ஆம்பளைக்கு பிரச்சனையே. ஐயா, ஒரு குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தை தாயினுடைய மூச்சு காற்று படக்கூடாதுன்னு குழந்தையை தள்ளி வச்சிருப்பாங்க. இந்த உரம்பரைக்கு வர்ற பொம்பளை வந்த ரவுசு அந்த குழந்தைய பார்த்தோன்னு சொல்லுங்க, கண்ணை பாரு அவங்க அப்பத்தாரு மாதிரியே இருக்கு, மூக்க பாரு அவங்க அத்தை மாதிரியே இருக்கு. பின்னாடி ஒருத்தர் நிற்பான், ஏன்டா பெத்தவன் நான் இருக்கேன், என்னைய மாதிரி ஒன்று கூட இல்லையாடா அப்படின்னு. அதுக்கும் புள்ள கருப்பா பிறந்துருச்சுன்னா உடனே சொல்லுங்க, அவங்க அப்பனை மாதிரியே கருப்பா தானே பிறந்திருக்குது அப்படின்னு. ஒரு உரம்பரைக்கு வர்ற பொம்பளை எங்களை படுத்துற பாடு இருக்குதுங்களே, அதுதாயா ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனையே. ஒருத்தருக்கு கைகால் வரல, பக்கவாதம். அவர் பசங்க நல்லா படிக்கிற பயலுக. பையன் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்றேன், அப்பா ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி ஆகணும், எப்படியாவது எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடு. அவருனால சம்பாதிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு வெள்ளிக்கிழமை பொம்பளை அதிகமாக வரக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். கோயிலில் முன்னாடி உட்கார்றாரு, சொல்லியே பிச்சை கேட்கிறாரு, ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க, ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க, ஏதாவது போடுங்கன்னு. காலையில் 6 மணியிலிருந்து உட்காந்துருக்காரு, நைட்டு 8:15 மணி. தட்டில் விழுந்த காசு எவ்வளோன்னா வெறும் 4000 ரூபா. அந்த 4000 ரூபாயை போட்டது யாருன்னா அந்த பொம்பளை கூட வந்த புருஷங்க. பொம்பளைய ஒன்றுமே போடலை. ஒரு 8 மணிக்கு அவருக்கு தொண்டையில் தாகம், தண்ணி தாகம், ஒன்றுமே முடியல. சுற்றியும் பார்க்குறாரு, ஒரு குழாயி கடையே கண்ணியே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாரு, ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அதில் அந்த குடிச்சிட்டு போகிற அந்த வாட்டர் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டை ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாரு. ஊற்றி குடிக்க போகிறப்ப ஒரு சவுண்ட், மாப்பிள்ள அதை குடிக்காத மாப்பிள்ள அப்படின்னு. ஒயின் ஷாப்ல இருந்து 3 பேர் ஃபுல் போதையில் வர்றேன். எதுக்கு மாப்பிள்ள இந்த தண்ணியை குடிக்கிறேன்டா, ஏன்ட்ட இருக்கிற தண்ணி குடி அப்படின்னு அந்த வாட்டர் கேனை கொடுக்குறேன். அந்த பிச்சை எடுத்து ஒரு குடிச்சிட்டு அழுகிறாரு. அவன் கேட்குறான் அந்த குடிகாரன், ஏன் மாப்பிள்ள அழுகிற அப்படின்னு. இல்லைங்க, காலையிலிருந்து பசிங்க, என் பையனு 4 நாளாக பட்டுமையாக இருக்கிறானுங்க, ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த குடியாரன் சொல்கிறா, டே அந்த 2 பிரியாணி பொட்டல் இருந்ததுடா மிச்சம், அதை எடுத்து மாப்பிள்ளைகிட்ட குடுறா அப்படிங்கிறேன். அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு குடியாரன் கேட்குறேன், ஏன் மாப்பிள்ள நீ பிச்சை எடுக்கிற, சம்பாதிக்க முடியாத அவனால என்ன? இல்லைங்க கைகால் வரலைங்க, பக்கவாதம், பையனுக்கு ஃபீஸ் கட்டணுங்க, கொஞ்சம் கூட காசே இல்லைங்க அப்படின்னு. அந்த குடியாரன் சொல்கிறேன், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்குறேன். 350 ரூபா நாளைக்கு நான் கட்டி ஆகணுங்க அப்படின்னு. இவங்கள்ட்ட இருந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணி 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு சொல்கிறேன், மாப்பிள்ள நாளைக்கு காலையில் நீ போய் உன் பையனுக்கு பீஸை கட்டு அப்படிங்கிறேன். அப்போ அந்த பிச்சை எடுத்தவன் சொன்னா, காலையிலிருந்து அம்மன் கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருதுங்க, அப்போ கூட கடவுள் என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் குடிச்சிருந்தாலும் உங்கள் உருவத்தில் கடவுள் என் கண்ணுக்கு தெரியறான்னு சொன்னானே. அந்த ஆம்பளைக்கு இருக்கிற கருண மனசு வேற யாருக்கும் கிடையாதுயா. கடைசியா ஒன்று சொல்றேன், கோயிலுக்கு போற எல்லா பொம்பளைகளையும் நல்லவங்களும் கிடையாது, குடிக்கிற எல்லா ஆம்பளைகளும் கெட்டவங்களும் கிடையாது. இந்த பையன் பேர் மணிகண்டன். இவர் முசிறி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலே +2 படித்திருக்கின்றார். +2 படித்த அந்த தெருவிலே வெற்றி பெற்றிருக்கின்றார். 1200க்கு 1096 மார்க்குகள் பெற்று மணியான மார்க்கை பெற்றிருக்கிறார் அந்த மணிகண்டன். இது என்ன பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த பையன் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார் அப்படின்றத சொல்றேன். இவங்க அப்பா ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கக்கூடியவர் முத்து. அந்த முத்து என்ற ஒரு டீ கடை வச்சிருக்க ஒரு பெற்றெடுத்த ஒரு நல்ல முத்து தான் இந்த மணி. தாய் பெயர் பிச்சையம்மாள்.
2 சகோதரிகள். இந்த பையன் குடும்பத்தில் மூத்த பையனாக இருந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாள் இந்த பையன் +2 தேர்வுக்கு படிக்கும்போது அவங்க அம்மா அந்த கருப்பட்டி டீயை போட்டு தான் புள்ள ராசா நீ படித்து நல்லா வரணும்னு ஒவ்வொரு நாள் டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்து இவரை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் விதி விளையாடுது, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்க அந்த தாய் ஆயிட்டாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் காலையில் பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு எக்ஸாம் நடக்குது. அம்மாவை காலையில் போய் எழுப்பியிருக்கிறான். அம்மா கவலைப்படாமல் உனக்கு உடம்பு சௌரியமாயிடுன்னு. அவங்க அம்மா எழுப்புனா அவங்க அம்மா எழுந்திருக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சவங்க அன்னைக்கு ஒரேடியாக தூங்கிட்டாங்க. பையன் கதறி அழுகுறான். அன்னைக்கு பரீட்சை, ஊரே கூடி நின்று அந்த அம்மாவை இறுதி ஊர்வலம் சவாடக்கம் பண்ணுறதுக்காக ஊரே கூடி நிற்குது. ஆனால் இந்த பையன் அந்த மனநிலையிலையும் ஒவ்வொரு நாளும் தான் அம்மாவை பார்த்து அம்மா நான் போயிட்டு வரேன், பரீட்சைக்கு போயிட்டு வரேன், பரீட்சை எழுதி போயிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி அந்த அம்மா இறந்து சவமாக இருக்காங்க. அப்பையும் போய் இந்த பையன் அந்த அம்மாட்ட போய் அம்மா நான் பரீட்சை எழுதிட்டு போயிட்டு வரேன் சொல்லிட்டுன்னு பரீட்சை எழுதிட்டு வரான். அன்னைக்கு அவன் எழுதின பரீட்சை தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் அவன் வாங்கின மார்க் எவ்வளோ தெரியுமா? 200க்கு 187 மார்க் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதி திரும்பிட்டு வந்து மொட்டை அடித்து தன்னுடைய தாய்க்கு எல்லா ஈமச்சடங்கு காரியங்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் பரீட்சை எழுதியிருக்கிறான். தன் தாய் படுத்து தூங்கினா அதே இடத்துல தானும் படுத்து தூங்கிட்டு தன் தாயின் நினைவோடையே போய் பரீட்சை எழுதி இந்த தேர்வில் வெற்றி பெற்று ஏன் அந்த வட்டாரத்திலே 3வது மாணவனாக, அந்த அரசு மேல்நிலை பள்ளியிலேயே முதல் மாணவனாக தன் தாயின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று மணியாக படித்த இந்த மணிகண்டனை பாராட்ட வேண்டும், இவருடைய மேல் படிப்புக்கு உதவ வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கம் நினைத்த காரணத்தால் தான் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் மயில்சாமி அவர்கள் மனமு வந்து தன் கரத்தால் அவருக்கு 5000 ரூபாயை மணிகண்டனுடைய இந்த படிப்பு செலவுக்காக வாரி வழங்குகிறார். ஐயா, நான் வந்து ஒரு சாதாரண விவசாயி ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்க அம்மா அப்பா 2 பேருமே படிக்காதவங்க. அம்மா சொன்னாங்க நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், நாளைக்கு போற இடத்துல நம்ம பிள்ளை நல்ல முறையில பொழைக்கணும்னு முடிவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. என்னோட கல்யாணத்தப்ப எங்க வீட்டுக்காரர் என்னை பொண்ணு பார்க்க வந்தார். பொண்ணு பார்க்க வந்தவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எங்க அம்மா அப்பாவை பார்த்தாரு. அம்மா எங்க அம்மா வந்து இன்னைக்கு கைகால் 2 விளங்காத பக்கவாதத்தில் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. எங்க அப்பா 82 வயசான பெரியவர், இவரை எல்லாம் பார்த்துக்கிட்டா போது, உங்க பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு வரதட்சணையா? நான் எதையுமே கேட்கல, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒன்னே போதும்னு சொன்னாரு. அடுத்து எங்கிட்ட வந்தாரு, நீ படிச்சவ, எனக்கும் 21 வயசாயிருச்சு, 4 தெரிஞ்சிருக்கும், நீ வந்து எங்க அம்மாவை நல்ல முறையில் எங்க அப்பா எங்க அம்மாவை கடைசி வரையில் பார்த்து காடு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உனக்கு முடியுதுன்னா நீ வா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் என் புருஷ வீட்டுக்கு போனேன். ஒரு 3 மாசம் அமைதியா போச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் என் வேலையவே அங்க காட்டினேன். டெய்லி எங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவார். உங்க அம்மா அப்பாவுக்கு சோறாக்கி போடுற மெஷினா, நான் உங்க அம்மா அப்பா இனிமே டெய்லி என்னால பாத்துக்க முடியாதுங்க. அவங்க அம்மா என்னங்க, ஏண்டா இத்தனை நாளா என் பேச்ச கேட்டேன், இன்னைக்கு நேத்து பொண்டாட்டி வந்தோன்னே பொண்டாட்டி முந்தானியில மயங்கிட்டு உங்க பொண்டாட்டி என்ன இப்படி பேசுறாளா, நீ ஏன்னு கேட்க கூடாதாங்க. டெய்லி பிரச்சனை. எங்க வீட்டுக்காரர் காலையில பாதி நாள் சாப்பிடாதே வேலைக்கு போனாரு. நைட்டு வந்தா நிம்மதியா அவங்க அம்மா கேட்லயே உட்காந்துருப்பாங்க. பொண்டாட்டி இதை பண்ணுடாடா அதை பண்ணுடாடா, எனக்கு சோறு போடல குளிச்சு உள்ளேம்ப. நான் உள்ள வந்தேன்னா வா நம்ம தனி கொடுத்தன போனா நான் உங்ககிட்ட இருப்பேன், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், நான் புடுங்க. இப்படியே மாத்தி மாத்தி எங்க வீட்டுக்காரரை நான் புடுங்க. இவர் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறார், இதுக்கு என்ன பண்ணணும்னு மருந்து எடுத்து குடிச்சேன். அப்பவாவது நம்ம வழிக்கு வருவாரான்னு பார்க்கலான்ட்டு மருந்து எடுத்து குடிச்சு என்னை பார்த்துட்டாங்க. கொண்டு இந்த ராமசாமி ஆஸ்பத்திரியில சேர்த்துனாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே என்னை பெத்த அம்மா அங்கிருந்து கதறி அழுதுகிட்டு ஒடியாந்தாங்க. உனக்கு யார் இந்த புத்தி சொல்லி குடிச்சது? இதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தனா, நீ இன்னைக்கு மருந்தை குடிச்சிட்டு இங்க படுத்துக்கிற இந்த புள்ளை நீ பெத்து வளர்த்து நீ இந்த புள்ளை பாருன்னு கேட்டாங்க. ஒரு படிச்ச பொண்ணு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை நீ செஞ்சிருக்கிறியே, உன்னை பார்த்து நாங்க பரிதாபமா சொல்லவே மாட்டோம், உனக்கு திமிருன்னு எல்லாருமே திட்டினாங்க. சரி, என் புருஷன் பார்த்தாரு, நேரா எங்க அம்மாட்ட போனார். உங்க பொண்ணை கட்டும்போது நான் ஏதாவது வரதட்சணை கேட்டனா, சீர் செனத்து ஏதாவது கேட்டனா? நான் எதுவுமே கேட்கல தானே, எங்க அம்மா அப்பா பார்த்துக்கணும்னு சொல்லி தானே நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இன்னைக்கு உங்க பொண்ணு வந்து எனக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துட்டா, இவன் என்ன பண்ணானா மருந்தை குடிச்சிட்டான்னு சொல்ற அளவுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துட்டா. கொஞ்ச நாள் கொண்டு நீங்க என் பொண்டாட்டி முள்ளையும் உங்க ஊர்ல வச்சிருங்க, நான் எங்க அம்மா அப்பாவை ஆள் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அவர் உன்னை என்ன கொடுமைப்படுத்துறாரு, நீ அவங்க அம்மா அப்பாவை
என்ன மாதிரி நீ நினை. அவர் உனக்கு ஏதாவது மற்றவங்க மாதிரி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரா? ஏன் உங்க அப்பா பண்ணி குடிச்சிட்டு வந்து என்னை பிரச்சனை பண்றாரு? அது மாதிரி ஏதாவது பண்றாரா? உனக்கு சாப்பாட்டுல குறை வச்சாரா? துணிமணியில குறை வச்சாரா? எதுல உனக்கு சந்தேகப்படுறாரா? எதுல குறை வச்சாரு? பொம்பளையா பிறந்தா எல்லாத்தையும் அனுசரிச்சு போனா தான் அவ பொம்பளை. அதனாலதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொம்பளைங்கனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு யோசிச்சேன், சரி நம்ம தான் கொஞ்ச நாளைக்கு அனுசரிச்சு போய் பார்ப்போம், நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் முடிவு பண்ணி திருப்பி என் புருஷன் வீட்டுக்கு போனேன். போய் அனுசரிச்சு போனேன். அதுக்கப்புறம் என் பையன் பிறந்தான். இன்னைக்கு அளவான குடும்பமா வளமான வாழ்வா நான் வாழ்றேன். அதனால பொம்பளைங்க நம்ம திருந்தனையா. ஒரு ஆணுக்கு வாக்கப்பட்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இத்தனையும் பட்டு 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 ஒரு பட்ட மரமா நிக்கிற பெண் தாங்க என்னோட அம்மா. பாட புத்தகத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போமான்னு அனுப்ப வேண்டிய வயசுல எங்க அம்மாவுக்கு பட்டு சேலைய கட்டி மேடையில உட்கார வச்சாங்க சார். எங்க அம்மாவும் தாலி கட்டிக்கிட்டு புதுமண பெண்ணா புகுந்த வீட்டுக்கு சந்தோஷமா போறாங்க. போய் அடுத்த நாள் தான் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஊர்ல இருக்க ஒட்டு மொத்த கெட்ட பழக்கத்தையும் ஒன்னா குத்தைக்கு எடுத்தவர் எங்க அப்பான்னு. நான் பிறக்கிறதுக்கு வேணா எங்க அப்பா காரணமா இருக்கலாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் படிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம்னா அது எங்க அம்மா தாங்க சார். எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்னை ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வச்சாங்க. எங்க அப்பா ஒன்றும் பண்ணவே இல்லை. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது சொல்லிடுவார், என்ன தெரியுங்களா, படிக்கக்கூடாது 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 படிக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச முற்பாடு காலேஜே போகக்கூடாதுன்னு என்னை நிறுத்திட்டாருங்க சார். எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு மாப்பிள்ளையை பார்த்தாரு. நான் எங்க அப்பாட்ட சொல்ல முடியுமா? அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு இது படிக்கிற வயசு 17 வயசு தான் ஆகுது, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிச்சுதான் ஆவேன்னு சொன்னேங்க சார். நான் எங்க அம்மாவும் எங்க அப்பாட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, மனுஷன் கேட்குற மாதிரி தெரியல. சரி பிள்ளைய படிக்கணும் எனக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு கணவனையும் விட்டுட்டு இந்த கரூருக்கு என்னை கூட்டிட்டு வந்தாங்க சார். இந்த கரூருக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வரப்ப நாங்க எப்படி தெரியுமா இருந்தோம்? மாத்திக்க ஒரு செட்டு ட்ரெஸ் இல்லாம, தண்ணி மோந்து குடிக்க ஒரு சின்ன டம்ளர் இல்லாம வந்தாங்க சார். அந்த நிலைமையிலேயே எங்க அம்மா என்னை இந்த கரூர் டெக்ஸுக்கு வேலைக்கு போய் காலேஜ் சேர்த்துனாங்க சார். ஆனா எங்க அப்பா எப்படி தெரியுங்களா, ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே, ஐயோ நம்ம பெரிய பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படல, வேதனைப்படல, வந்து கூப்பிடல. என் தங்கச்சி என்ன தெரியுமாங்க சார் பண்ணினாரு? 15 வயசான பச்சை மண்ணுங்க சார். அவ குடும்ப வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாருங்க சார். இன்னைக்கு அவ எப்படி தெரியுமா இருக்கிறா? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலா கோவிலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு ஒரு நட பெணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் தாங்க சார் தெரிஞ்சது எங்க அப்பா எதுக்கு இத்தனை கூத்தையும் கட்டினாருன்னு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச எண்ணி 15வது நாளுங்க சார் எங்க அப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வந்து நின்னாரு. எங்க அப்பாவை நம்பி இன்னைக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணை நினைச்சு எங்களுக்கு எந்த கோபமோ எதுவோ கிடையாதுங்க சார். ஏன் தெரியுமா, பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் எங்க அப்பாவை பத்தி. என்னை அழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டாரு எங்க அப்பா, என்னை வாழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டாங்க சார் எங்க அம்மா. அப்படி சொல்லாத. என் பார்வையில உன்னை அழ வச்சு பார்க்க நினைத்தது உங்க அப்பா, உன்னை எழ வைத்து பார்க்க நினைத்தது உன் அம்மா. அப்படி நீ எழுந்து நிற்க நினைத்த காரணத்தால் தான் அரட்டை அரங்கத்திலே எழுந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய். எழுந்து நின்று பேசு. நான் அழ பிறந்தவள் இல்லைங்க சார், எங்க அப்பா மாதிரி ஆண்களை ஆள பிறந்தவள். சபாஷ். இந்த மகாலட்சுமி தமிழ்ல முதல் மார்க் வாங்கினியே அப்படின்னு பாராட்டி அந்த பொண்ணுக்கு நிதி திரட்டி 5000 ரூபா கொடுத்தேன். ஆனால் இந்த மகாலட்சுமி என்ன சொன்னது, என்னையாவது என்னை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறார் கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த ராதிகாவோட கதையை கேட்டேன், அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா கூட இல்லை. அந்த ராதிகா படிக்கட்டும், எனக்கு கொடுத்த அந்த 5000 ரூபாயை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருங்கன்னு இந்த பெண் அந்த பெண்ணுக்காக கொடுக்கிறார். இதாயா தமிழ் பெண்? அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து. என்னை பெற்றெடுத்தவள் பெயரும் லட்சுமி. இன்னைக்கு என் படிப்பு பாதையில நிக்காத என்னை படிக்க காரணமும் ஒரு லட்சுமி. இந்த மகாலட்சுமி என்றைக்கும் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற இந்த உதவியை போலவே நானும் மியூசிக் காலேஜில் இன்னைக்கு டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நாளைக்கும் பின்னாடி நான் ஒரு நல்ல டான்ஸரா பேர் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நானும் நல்ல நிலைமைக்கு வர்றப்ப இதே அரட்டை அரங்கத்துல வந்து இவங்கள மாதிரி இன்னும் 4 பெண்களுக்கு நானும் உதவி செய்வேன்னு சொல்லி. என்ன கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லாம யார் சார் இருக்கா உலகத்தில்? இதை மட்டுமே யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, பிரச்சனை இல்லாம யாருமே இருக்க முடியாது. இதுதான் என்னுடைய ஒரே கருத்து.
இந்த பிரச்சனை இருப்பதால் மட்டும்தான் மனிதன் உழன்று கொண்டிருக்கிறான், சுற்றி கொண்டிருக்கிறான். ஒரு தாய் குழந்தையை சுமக்கிறாள், அது அவளுக்கு பிரச்சனையாக கருதவில்லை. எத்தனை வலி வரும், எத்தனை கஷ்டம். ஒன்றும் ஒரு 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 மூட்டையை தலையில் சுமந்தாலே எப்படா இறக்கி வைப்போம் பிரச்சனையாக நினைக்கிறோம். ஆனால் 10 மாதமும் ஒரு குழந்தைய பிரச்சனையாக நினைக்காம வயிற்றிலேயே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கழிச்சு படுத்தா இந்த பக்கம் மரத்து போயிடுது, இப்படி ஒரு கழிச்சு படுத்தா இந்த பக்கம் மரத்து போயிடுது. ஆனால் வயிற்றுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, ஒரு சிசு இருக்குங்கிறத மறந்துடாத, தன்னுடைய துக்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு தாய் அந்த பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு குழந்தைய சுமக்கிறதுனால தான் இன்னைக்கு நாட்டில் ஜனப்பெருக்கு இருக்கு. இவ்வளவு பேர் வாழ்றோம். இங்க எல்லாம் சொன்னாங்க ஆனால் பெண்ணுக்கு பிரச்சனையா, பெண்ணால் பெண்ணுக்கு பிரச்சனையா, மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, மருமகள் மாமியாருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு. மாமியாரும் மருமகளும் கொடுக்காமலே ஒரு பிரச்சனை வருது. சில பேருக்கு பிளட் கேன்சர்னு சொல்றாங்க, சில பேருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்ன்றாங்க. அக்ஷயான்ற குழந்தைக்கு யார் சார் ஹார்ட்ல ப்ராப்ளத்தை கொடுத்தா? மாமியாரா, மருமகளா, அடுத்த வீட்டுக்காரனா? ஆனால் ஆண் என்று சொன்னாரு தங்கமூர்த்தி, பெண்ணால் பெண் என்று சில சொன்னார்களே, அவர்களை பார்த்து கேட்கிறேன், அக்ஷயா என்ற குழந்தைக்கு இதயத்திலே ஓட்டை எந்த மாமியார் போட்டார்? இல்லை எந்த சாமியார் போட்டார்? இல்லை எந்த மருமகள் போட்டால்? இறைவன் போட்டான், விதி போட்டிருக்கிறது. ஆனால் அந்த அக்ஷயா என்ற குழந்தையை வைத்துக் கொண்டு சாந்தினி என்ற பெண் பிரச்சனை நினைக்காமல் போராடுகிறார். அந்த போராட்டத்திற்கு முடிவாக இத்தனை இதயங்கள் அள்ளி கொடுத்தார்களே. மனிதன் வாழ்க்கையில் போராட வேண்டும். காலையில் எழுந்தால் மனிதன் நீராட வேண்டும். நீராடினாதான் உடம்புக்கு சுத்தம், போராடினாதான் வாழ்க்கைக்கு அது அர்த்தம். பிரச்சனையை ஃபுட்பால் மாதிரி உதைக்கணும், உதைக்காம விட்டீங்கன்னா அது உங்களை கவுத்துரும். கால் இல்லாதவன் கால் இல்லாமலே ஊனமுற்றவர்கள் வாழலையா? கண் இல்லாதவன் ஒரு கோல் கொண்டு வாழ்க்கையை நடத்தலையா? கண் இல்லாதவர்களே இந்த நாட்டிலே உண்மையில் பாராட்டுற, காது கொடுத்து கேட்கவே முடியாது, வாழலையா? நமக்கு எல்லாமே இருக்கு. பிரச்சனை வருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க முடியும் என்று இதயம் தாங்க வேண்டும். நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனை என்பது மனசு எப்படி திரும்ப இருக்கணும்? உங்களுடைய மனசை உலோகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மண் சிலையாக மனது இருந்தால் கை தவறி கைப்பட்டால் கூட அது உடைந்து விடும். உங்களுடைய உள்ளம் ஒரு பொன் சிலையாக, ஒரு உலோக சிலையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்கள் உள்ளத்தை உடைக்க முடியாது. புலியை நினைத்து வாழ்வதை விட புல்லை நினைத்து மேய்வதுதான் தனக்கு வாழ்க்கை என்று மான் நினைப்பதை போல, பிரச்சனையை நினைத்து நாம் மடிந்து கொண்டிருப்பதை விட பிரச்சனையை எட்டி உதைக்க முடியும், பிரச்சனையை விரட்டிவிட முடியும். இதய துடிப்போடு இருந்தால் இமயத்தில் கூட ஏறி நடக்கலாம், கொள்கை பிடிப்போடு இருந்தால் கோட்டையிலே கூட கொடியேற்றலாம் என்ற லட்சியம் இருந்தால் மனிதனால் ஜெயிக்க முடியும் என்று கூறி பிரச்சனையை அணுகுவதுதான் மனிதனுக்கு அழகு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.